மாடு வாங்காதவங்க கூட மாடு வாங்கிட்டு போடுவாங்க. நாங்களே வீட்டுக்கு கிளம்பிட்டோம் போகிறோம். சனிவரும் வரலாம். இந்த வாரம் பாத்தீங்கன்னா யூடியூப் வெறும் கண்ணு மாடா பாக்கலாம். கண்ணு மாடு பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஒரு 10 மாடு கண்ணு மாடு இருக்கு. இந்த லைன்ல பாத்தீங்கன்னா 8 மாடு கண்ணு மாடு இருக்கு. 2 மாடு இப்ப கண்ணு போடுறது அடிப்பது அடிக்கடி கட்ட முடியாத பாத்தீங்கன்னா கலர் பாத்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் பொட்டமுத்து முறைன்னு சொல்லுவாங்க, கருப்புலன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு காலையில தான் கண்ணு போட்டுருக்கு. 6 போல 2வது கண்ணு நேரம் 10 கறக்கூடிய மாடு. மண்ணா முட்டும் அதிகம் பஸ்ல இருந்தா வாங்கி வச்சு குடிக்கலாம். குணத்துல தங்கமான குணம். ஓகே பிரதர். காட்டு மகிழ் அருமையா இருக்கும். கண்ணு எப்படி இருக்குண்ணே? கண்ணு பாத்தீங்கன்னா செவல வலையில காலக்கண்ணு போட்டுருக்காங்க, நீரா போட்டுருக்காங்க. ஓகே பிரதர். தலையில 22 லிட்டர் கரெக்டா நேரம் 10 கேரண்டி கொடுத்து கொடுத்தோம்னா இந்த மாட்டு பால் அப்படியே கண்டிப்பால் மாதிரி இருக்கணும். அது மட்டி எப்படி இருக்குன்னா பிரதர்? மட்டி சட்டை சதர மாட்டு ரோஸ் பண்ணி ரோஸ் பண்ணலாம். நேரம் 10 ஈஸியா கறக்கக்கூடிய மாடு. இன்னைக்கு காலைல கண்ணு மாடு போன கறந்துக்கலாம். ஓகே பிரதர். ஓகே பிரதர். ஜம்மு இருக்குண்ணா. குணவளத்தை காட்டுங்க. குளத்துல தங்கமான மண்ணா, குணமானத்துல கிருமான முட்டை அதிகம் அதுவா இருக்குண்ணா. வச்சு குடிச்சீங்க குளத்துல எப்படி இருக்கலாம். ஓகே. அருமையான கிடையாது. 6 பழம் களமாக மண்ணா. ஓகே பிரதர். கண்ணு மாடு இன்னைக்கு காலைல கண்ணு தேடிக்கணும் வாங்கிட்டு போறது 2 லாபம். இது நேரம் 10 கறக்கூடிய மாடு. சீம்பால் கால 8 ரூபாய் சாயந்தரம் போல் கறக்கணும். நைட்டு எல்லாம் அருமை போட்டு எந்த பிரச்சனையும் கிடையாது. மாடு காட்டு மசில வெயில் மழை படம் எல்லாத்தையும் அருமை செட்டாக கூடிய மாடு. கறவைத்திறன் எவ்வளவு வரும் பிரதர்? நேரம் 10 ஈஸியா கறக்கக்கூடிய மாடு. அதுக்கு பயப்படுத்தல 20 லிட்டருக்கு மேலதான் கறக்கும். 20 லிட்டர் நம்ம சொல்லி கொடுத்தோம். எந்த பிரச்சனையும் எஸ்என்பேட் எல்லாமே சூப்பரா இருக்கும் பிரதர். எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகே. அடுத்தா பாருங்க செவல வெள்ளை. இது கண்ணு பாத்தீங்கன்னா இது கெடேரி கண்ணு தான் போட்டிருக்கு. இன்னைக்கு மதியம் ஒரு 10 மணி நேரம் கண்ணு போட்டு 5 கோடியும் போட்டிருக்கு. ஓகே. சீம்பால் கண்ணு போட்டு 7 லிட்டர் பால் இருந்தது. சீம்பால் நல்ல ரோஸ் மாதிரி ஊசிக்காமல அமைச்சிருக்கு. ஓகே பிரதர். அதுக்கு தண்ணி எந்த பிரச்சனையும் கிடையாது. சாதுவான மாடு. பொறுத்து நல்ல பால் தர கண்ணு கெடேரி கண்ணு வாங்கிட்டு போறது 2 முதல் தான். ஓகே. இன்னும் 10 வருஷம் வச்சு 6 பல்ல இருந்து கடை மூலப்ப சுழிச்சுதான் தப்பும் கிடையாது. பொருள் தெளிவான பொருள். எஸ்என்பேட் எப்படி இருக்கும் பிரதர்? எஸ்என்பேட் ஜம்முன்னு இருக்கும். ஃபார்ம் டைப் வேற வெறும் கண்ணு மாடு தாராளமா சூஸ் பண்ணிக்கலாம். காட்டு மேய்ச்சல் மாடா எப்படி? காட்டு மேய்ச்சல் மாடு எல்லாமே காட்டு மேய்ச்சல் மாடுதான். 10 ஈஸியா கறக்கக்கூடிய மாடுகள் பயப்படுத்தாங்கல்ல. ஓகே பிரதர். அடுத்தா பார்த்து செவல வெள்ளைன்னு கண்ணு செவல வெள்ளைன்னு பட்ட கண்ணு கிடையாது. சூப்பர் கலர் என்ன பிரதர்? இந்த மாடு எல்லாரும் மாடு சூப்பர் கலர், கழுவி சூப்பர் கலர். கண்ணு என்ன கண்ணு? கிடையாது கண்ணு. டாரி கண்ணு கிடையாது. நேரம் 10 கறக்கிற மாடு. இது நேற்று நைட்டு 8 மணிக்கு கண்ணு போடுது. காலைல 12 லிட்டர் பால் இருந்தது. இப்ப சாயந்தரம் பால் சீசன் தான். இது 2 வேலை நேரம் 10 கறக்கக்கூடிய மாடு. 6 பால் நல்ல காட்டு மேய்ச்சல் ரெட்ட முதல் தரமான மாடு. ரோஸ் மாடி ரோஸ் காமல் அமைஞ்சிருக்கு. மட்டி செட் எப்படி இருக்கு? மட்டி செட் சதுர மடி முட்டைக்கு மேலதான் இருக்கும். ஹெவி சைஸான மாடுனா இது. ஓகே. சொல்லு தரமான கேட்டு செவல வெள்ள நல்ல சூப்பர் மாடு பிரதர். கலர் பேஜான மாடு புடிப்படி மாடு. ஓகே. அடுத்த சிந்து கிராஸ். ஜெர்சியில சிந்து கிராஸ். கண்ணு இப்பதான் மதியம் ஒரு 3 மணிக்கு தான் கண்ணு போட்டுது. 5 கோடி கூட போடல. நல்ல குணமான தண்ணி தண்ணி அருமையா நெய் கட்டு மாடு. ரோஸ் மாடி ரோஸ் காமல் அமைஞ்சிருக்கு. மட்டி எப்படி இருக்குன்னா ரெட்டாரி மாடி செட் அமைஞ்சிருக்கு. நான் நெய் கட்டு ஓவர் சைஸ் ஆன மாடு. ஜெர்சியில கிராஸ் டைப் ஆன மாடு. கண்ணும் பாத்தீங்கன்னா கிராஸ் டைப்ல பொட்டக்கண்ணு அருமையான பொட்டக்கண்ணு போட்டிருக்கேன். மாடு சுழி சுத்தம், கண்ணு சுழி சுத்தம். இந்த சீம்பால் பீஸ் சீம்பால் பீசணும். எஸ்என்பேட்லாம் சூப்பரா இருக்கு. அருமையா இருக்கு. எந்த பிரச்சனையும் கிடையாது. செவலையில ஹெவி சைஸ் ஆன மாடு. ஜெர்சியில கிராஸ் டைப் பண்ணேன். அச்சில் ஊத்துன மாதிரி என்ன பிரதர் காம்பு? 4 காம்பு அச்சில் ஊத்துன மாதிரி நல்ல மடி செட். மாட்டுக்கு மடி செட் வச்சிருக்கான். மாடு. ஓகே ஓகே. நல்ல குணமான சூப்பர் மாடு. நல்ல குணமான தண்ணி தண்ணி காரியம். கண்ணு கிராஸ் டைப் பண்ணலாம். ஓகே பிரதர். அடுத்தா அடுத்தா பாத்தீங்கன்னா ஆல் பிளாக் டைப்ல கொம்பு டைப் அமைஞ்சிருக்கு. 25 லிட்டர் கறக்கக்கூடிய மாடு. நல்ல ரோஸ் மாதிரி கருங்காமல் அமைஞ்சிருக்கு. 25 லிட்டர் ஈஸியா கறக்கக்கூடிய மாடு. வெயிலும் மழை பண்ண எல்லாத்தையும் அருமையா செட் ஆகக்கூடிய மாடு. காலக்கண்ணு போட்டிருக்கு. இப்ப 2 கண்ணு போடி நேரம் 3 நாள் ஆகுது. இப்ப 2 வேலை கறவை 18 லிட்டர் கறக்குது. காலைல பத்து சாயந்தரம் 8 2 வேலை கறந்து பார்த்தே பிடிச்சிட்டு போலாம். பட்டன் காம்பு அமைஞ்சிருக்கு. நல்ல பட்டன் காம்பு ரோஸ் மடியில அமைஞ்சு கண்ணு காலக்கண்ணு போட்டு ஹெவி சைஸ் பண்ணலாம். மட்டி எப்படி இருக்கு? மடி சுருக்காட்டுங்க. நல்ல மடியில அடி மடி செட்லாம் பண்ணலாம். எப்படி இருக்குன்னா நல்ல இப்ப 2 வேலை 18 இருக்கு பால். 2 வேலை கறந்து பார்த்தே பிடிச்சிட்டு போலாம். நம்மள்ட்ட கண்ணு மாடு 2 வேலை கறந்து பார்த்தே பிடிச்சிட்டு போலாம். நல்ல ரெட்ட முதல் தரமான மாடு. ஹெவி சைஸ் மாடு. கண்ணு காலக்கண்ணு போட்டுக்கலாம். நல்ல பிரம்மாண்டமான மாடு. பிரம்மாண்டமான மாடு. ஓகே. அடுத்த பாத்தீங்கன்னா அக்ஷன் ஒரு
அந்த கண்ணுட்டி காட்டி இதை காட்டாம நல்லா இருக்கும். ஏய் பாத்தீங்கன்னா வெறும் 4 பல்லுதான். செம்ம மாடு என்ன brother? 4 பல்லு டாப் குவாலிட்டியான மாடு. கண்ணு நல்ல பிரீட் கண்ணா போட்டிருக்கு. Okay. மாடு நல்ல பிரீடான மாடு. 2 வேலை 27 லிட்டர் கரை வரும்னால 25 லிட்டர் கேரண்டி கொண்டு விட்டுறலாம். Okay. நல்ல ரோஸ் மாடு, ரோஸ் காம்புல 2 வரி மாடிச்சுல முட்டிக்கு மேலதான் மாடி. ஹெவி சைஸான மாடு, சின்ன மாடு கிடையாது. Okay. 25 லிட்டர் ஈஸியா கறக்கக்கூடிய மாடு. சீம்பல் கண்ணு போட்டோன்னே உழுதுட்டே சீம்பல் பாதி பால் கறந்தாச்சு. ஓகே. இப்ப நஞ்சு கொடி போட்டோன்னு சுத்தமா கறந்துடலாம் பால். இப்பதான் கண்ணு போட்டு ஒரு 3/4 மணி நேரம் தான் இருக்கும். Okay. நல்ல ஹெவி சைஸான மாடு, 25 லிட்டருக்கு மேலதான் கறக்கும். டாப் குவாலிட்டியான மாடு, ஹெவி சைஸ் மாடு, 2 வரி மாடி செட்ல அமைஞ்சிருக்கு. ஓகே. மாடு ஹெவி சைஸ், பட்ஜெட் ஹெவியா தானே இருக்கும். 25 லிட்டருக்கு மேல் கறவை தான் வரும், கீழே வராது. Okay. 4 பல்லு மாடு வயசு பாத்தீங்கன்னா வெறும் 4 பல்லு தான். கண்ணு கெட்டே இருக்கு. வாங்கிட்டு போறது 2 முதல்ல தேவைப்படுற கால் பண்ணி மாடு எடுத்துக்கலாம். ஓகே பிரதர். இதான் ஃபர்ஸ்ட் போடணும். ரெட்டை கண்ணுட்டி இல்லையா ஃபர்ஸ்ட் போடணுமா அப்படி? லாஸ்ட் டைம் லாஸ்ட் பிரதர். இப்ப பாக்குற மாடு பாத்தீங்கன்னா ஒரு அதிசயமான மாடுன்னே சொல்லலாம். ஓகே. பொதுவா பாத்தீங்கன்னா 2 கண்ணு போட்டா ஒரு மாடு ரெட்டை கண்ணு போடும்பாங்க. ரெட்டை கண்ணுல பாத்தீங்கன்னா ஒரு மாடு கெடேரிக்கன்னு, ஒரு மாடு காலக்கண்ணுன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த மாடு பாத்தீங்கன்னா 2மே கெடேரிக்கன்னு, 2மே அச்சல் ஒரே மாதிரிதான் இருக்கும். ஓகே. இந்த கண்ணு பாத்தீங்கன்னா 5 ஃபர்ஸ்டா போட்டுச்சு. அந்த பாத்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அந்த கண்ணு போட்டுச்சு. நேற்று சாயந்தரம் இந்த மாதிரி இந்த கண்ணு போட்டுச்சுன்னா 2மே கெட்டேரி கண்ணு. மாடு பாத்தீங்கன்னா மாட்டு கலர்ல செம்பு திறர்ல போட்டு கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கு. 2 வேலை 25 லிட்டர் கரை வருமா. சீம்பால எனக்கு 10 லிட்டர் பால் வந்தது. இன்னைக்கு காலைல ஒரு 8 லிட்டர் பால் வந்து வாங்கிட்டு போறோம். இந்த மாடு பார்த்தா சேல்ஸ் ஆயிடுச்சு. நேத்தே சேல்ஸ் ஆயிடுச்சு, நைட்டு சேல்ஸ் ஆயிடுச்சு. இந்த மாடு வாங்கிட்டு போறோம். 2 கிராம் பால், கருவட்டிக்கு 3 கிராம் பால் விட்டாங்கன்னா 2 கிராம்ல பால் பீசிட்டு அடுத்த மாதம் பாத்தீங்கன்னா 3 முதல் ஆயிக்கு இந்த மாடு. ஓகே ஓகே. ரெட்ட பிரிவு ராமலட்சுமண மாதிரி ஒரே மாதிரி கண்ணு. 5 நிமிஷம் முன்னாடி 5 நிமிஷம் பின்னாடி போட்ட மாடு. தேவைப்படும் கால் பண்ண கண்ணு தெளிவா இருக்கு. மாடு பாருங்க, 2 கண்ணு ஒரே மாதிரிதான் இருக்கும். 2மே நல்லா ஜெர்சி, நல்லா கிளீனான கண்ணு ஊட்டிக்கலாம். ஓகே ஓகே பிரதர். மாடு பாத்தீங்கன்னா என் வயசுக்கு இது 3ஆவது தரம். 3ஆவது தரம் இது மாதிரி 3 மாடு மாதிரி ரெட்டை கண்ணு போட்டிருக்கேன். ஓகே. ஃபர்ஸ்ட் போடுறது 2மே ரெட்டை கண்ணா போட்டு, அப்புறம் ஒரு காலத்துல ஒரு கிடரி கண்ணா போட்டு. இந்த மாடு பாத்தீங்கன்னா 2மே ரெட்டை கிரி அக்கா தங்கச்சி மாதிரி 2மே கிடரி கண்ணு. ஓகே. தேவைப்படும் கால் பண்ண இந்த மாடு சேல்ஸ் ஆயிடுச்சு. மீதி மாடு எல்லாமே லைவ் ஸ்டாக் இருக்கு. தேவைப்படும் கால் பண்ண மாடு எடுத்துக்கலாம். ஜெர்சில சிவாஜி HFன்னு சொல்லுவாங்கன்னா ஹெவி சைஸான மாடு. ஹெவி சைஸ் மாடு, 6 பல்லு 2வது கண்ணு, யானை சைஸ்ல இருக்கிற மாடு. ஓகே. கலர் பாத்தீங்கன்னா செவல செம்பூத்து வெள்ளை. ஓகே. ஹெவி சைஸான மாடு, சின்ன மாடு கிடையாது. நல்ல கிளி கொம்புல பட்டி பார்த்த கொம்புல அமைஞ்சிருக்கு. ஓகே. கண்ணு போறது பாத்தீங்கன்னா ஒரு 25 நாள் டைம் இருக்கு. தலையீத்துல 2 வேலை 30 லிட்டர் கறந்த மாடு. ஓகே. 2வது கண்ணு வயிற்றுல இருக்குது. 2வது கண்ணு சுழி சுத்தம் தப்பு கிடையாது. மாடு நல்லா ரெட்டை முதல் நல்லா நெய் கெட்டான மாடு. ஓகே பிரதர். அது முகத்தை பாருங்க, சின்னாண்டு மூஞ்சி, சின்ன சின்ன கொம்பு, கிளி கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கும். ஓவர் சைஸான மாடு. வீட்டுல ஒரு மாடு இருந்தாலும் முறையான மாடு. இந்த மாதிரி மாடுலாம் ஃபார்ம் டைப் தாராளமா வாங்கிட்டு போலாம். ஓகே. நல்ல கறக்கு, நல்லா பராமரிப்புனா 30-32 லிட்டர் ஈஸியா கறக்கும். எஸ்னஃபேட்லாம் ஜம்முன் இருக்கும். எஸ்னஃபேட் ஜெர்சி சிவாஜி HF மிக்சிங் தானே. எஸ்னஃபேட்டுக்கு அருமையா இருக்கு. கருப்பல்ல கிடையாது, செவல செம்புத்து வெள்ளையில டாப் குவாலிட்டியான மாடு. ஓகே. இந்த மாதிரி மாடு கிடைக்காது. தேவைப்படுறவங்க உடனே கால் பண்ணுங்க. வீட்டுக்கு 5 மாடு வச்சு மாதிரி 1 மாடு வச்சிருக்கலாம். ஓகே. ஃபார்ம் டைப் தாராளமா இந்த மாதிரி மாடு 10 மாடு வச்சுட்டா போதும், ஈஸியா பண்ணி ரன் பண்ணலாம். சைஸ் பாருங்க எவ்வளவு சைஸ் இருக்கு பாருங்க. என் ஹைட் இருக்கக்கூடிய மாடு, சரியான ரெட்டை முது தரமான மாடு. சுருக்காட்டுங்க. 25 நாள் டைம் இருக்கு. மடி மாடு டாப்பா எடுத்து தான் பை வைக்கும். நல்ல ரோஸ் காம்ல அமைஞ்சிருக்கு. 30 லிட்டர் ஈஸியா கறக்கும். தேவைப்படுற கால் பண்ண மாடு எடுத்துக்கலாம். மாடு பாத்தீங்கன்னா HFல டாப் குவாலிட்டியான மாடுனா நல்ல ஸ்டைலான மாடு. எல்லாத்துக்கும் பிடிக்கூடிய கலர்ல அமைஞ்சிருக்கு. பிளாக் அண்ட் ஒயிட், நல்ல கிளி கொம்புல அமைஞ்சிருக்கு, வெள்ளை கொம்பு. இந்த மாட்டோட வயசுன்னு பாத்தீங்கன்னா வெறும் 4 பல்லு தான். 4 பல்ல பாத்தீங்கன்னா புடிச்சிட்டு போற ஹைட் இருக்கக்கூடிய மாடு. சின்ன மாடு கிடையாது, ஓவர் சைஸான கிடையாது, ஹெவி சைஸான மாடு. ஹெவி சைஸ் மாடு, தலையீத்து கிடையாது. இது தலையீத்துல பாத்தீங்கன்னா 25 லிட்டர் கறக்கக்கூடிய மாடு. டாப் குவாலிட்டியான மாடு. HFல நல்ல பிரீட் மாடு. அது HFல பிரீட்ல நினைக்கிறோம். தாராளமா கால் பண்ணி மாடு எடுத்துக்கலாம். சுழி சுத்தமான மாடு, காட்டு மேட்ச்ல அந்த மாடு தான். ஃபார்ம் டைப் கார் வாங்கிட்டு போலாம், வீட்டு சாப்பிட்றவங்க வாங்கிட்டு போலாம். நல்ல ஃபேட் எஸ்னஃபும் அருமையா. மடி செட்டு பரவாயில்ல, ஈத்து மாடு மாதிரி மடி செட்டுல அமைஞ்சிருக்கனால சதுர மடி, முன்மடி பின்மடி ஒரே மாதிரி இருக்கும். நல்லா கருங்காம இன்னும் 10 கண்ணுக்கு தாராளமா வச்சிருக்கேன். எனவே நாளைக்கு விற்கக்கூடிய பொருள் கிடையாது. ஒரு வீட்டுக்கு இந்த மாதிரி மேலாம் வாங்கிட்டு போனா வயசாறு வரைக்கும் மாட்டை கட்டுத்தறி விட்டு அவுக்கு தேவையில்ல. அந்த அளவுக்கு மாடுல ஹெவி சைஸ்ல அமைஞ்சிருக்கு. இன்னும் 6 பல்லு கடமோல போற மாதிரி இன்னும் மாடு ஹெவியா வரும். இப்பயே மாடு பாத்தீங்கன்னா 1 டன்னுக்கு மேலதான் வரும். அந்த அளவுக்கு ஹெவி சைஸ்ல அமைஞ்சிருக்கு. தலையீத்திட்டேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு மாடு நல்லா வெயிட் மடி செட்ல. உங்க ஹைட் இருக்கேன், சின்ன மாடு கிடையாது. என் ஹைட் இருக்கக்கூடிய மாடு. இந்த ஆண்டு பார்த்தா அந்த ஆண்டு தெரியாது. நல்ல ஓவர் சைஸ்ல சுழி சுத்தமான மாடு. நல்ல உடசல் மாடு. நல்ல டைம் இருக்குன்னா 20 நாள் டைம் இருக்கு. மாட்டி எப்படி இருக்குண்ணே? நல்ல மடிசெட், ரெட்டரி மடிசெட், முட்டிக்கு மேலதான் மடி இருக்கும். நல்லா பராமரிப்புன்னு தலையத்துல 30 லிட்டர் ஈஸியா கறவை பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஹெவி சைஸ்ல அமைஞ்சிருக்கு மாடு. தேவைப்படும் கால் பண்ணு மாடு எடுத்துக்கலாம். பியூர் ஜெர்சில ஒரிஜினல் பிரீடு மாடு.
கலர் பாத்தீங்கன்னா பிஸ்கட் கலர், எல்லாத்துக்கும் பிடிக்கூடிய கலர், நல்ல வெள்ளை கொம்புல 1 இன்ச்சு கொம்புல அமைஞ்சிருக்கு. ஓகே. ஜெர்சியில பொறுத்தவரைக்கும் இந்த மாதிரி மாடு மடி செட்ல மாடு கிடைக்காது. நல்ல மடி செட்டு, நல்ல காம்பு உரிசை, நல்ல நேரம் 10 ஈஸியா கறக்கூடிய மாடு. 25 சொல்லுவாங்க, 24 சொல்லுவாங்க. அதான் நம்ம சொல்லத்தாலும் நேரம் 10 ஈஸியா கறக்கூடிய மாடு. சுழிசுத்தம் தப்பு கிடையாது. ஓகே. பொருள் தெளிவான பொருள். காட்டு மேட்ச்ல இந்த மாதிரி தான் வெயில் மழை பண்ணி எல்லா கிளைமேட்டுக்கு அருமையா செட் ஆகக்கூடிய மாடு. எஸ்னா பேட்லாம் ஜாமுன் இருக்கும். எஸ்னா ஃபேட்டுக்கு அருமையா இருக்கும். ஜெர்சியில வாங்க நினைக்கிறேன், தாராளமா அந்த மாடு கொண்டு போங்க. கலர்ல பாத்தீங்கன்னா பிஸ்கட் கலர்னா பால் தர பாருங்க. அட்டிவீர் பூரா வெறும் பால் தரதான் இருக்கும். இன்னும் கண்ணு பொதுவாக கொஞ்சம் ஒரு 8 நாள் டைம் எடுத்துக்கும். நல்ல மடி எடுக்கு, நல்ல காம்பு ஒரு அடிக்கு ஒரு காம்பு அமைஞ்சிருக்கு. பசியா இருந்தா வாய் வச்சு பால் குடிச்சிக்கலாம். அந்த அளவுக்கு குணமானது, தண்ணி தீரல், அருமையான மாடு, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஜெர்சியில ஒரு பிரீடு மாடு இந்த மாதிரி மாடு கிடைக்காத சேல்ஸ்க்கு அவைலபிளா இருக்கு. தேவைப்படுற கல்பு நல்லா சின்ன மூஞ்சி, நல்ல முட்டை கண்ணுல அருமையான மாடு. சுழி சுத்தம் தப்பும் கிடையாது. பொருள் தெளிவான பொருள். மடி பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. மடி எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது? பின்னாடி அரை வரைக்கும் மடி எடுத்து. இந்த மாதிரி மடி செட்டு மாடு கரையில ஃபெயிலியர் வராது. நல்லா பராமரிப்புனா 25 அடிக்கும். நாம சொல்றது நேரம் 10 கரை சொல்லி கொடுக்கலாம். எந்த பிரச்சனையும் கிடையாது. தேவைப்படுற கல்பு மாடு எடுத்துக்கலாம். பாக்குற மாடுன்னு பாத்தீங்கன்னா சிந்து கிராஸ்ல 4 பல்ல ஹெவி சைஸான மாடு, சின்ன மாடு கிடையாது. பியூர் ரத்த சேவல, நல்ல ரெட்டவரி மடிச்சுட்டு ரோஸ் காம்பு, நீளமான காம்பு. ஃபேட்டஸ்னா வேணும். வெயிலும் மழை பனிக்கு தாங்கணும். மேடு பல்ல ஏறி இறங்கி மாடு மேயும் நினைக்கிறவங்க தாராளமா அந்த மாடு வாங்கிட்டு போங்க. சிந்து கிராஸ்னா ஃபேட்டஸ்னா அருமையா வரும். வெயிலும் மழைக்கு அருமையா செட் ஆகும். ஒரு ஆள் பழத்துல இருந்து மேடுனால அந்த மாடு ஏறணும். அந்த அளவுக்கு மாடு நல்லா இது எலும்பு கணத்துல நல்ல ரெட்ட முது, நல்ல 4 கால் ஊக்கமான காலு. மலையேறக்கு சூப்பரா இருக்கும். நல்ல மலையேறக்கு அருமையா செட் ஆகக்கூடியமா நல்ல சிந்து கிராஸ் மகள் லட்சணம். கொம்பு நல்லா பட்டி பார்த்த கொம்புல, சுள்ளி சுத்தத்துல 4 பல்லு நச்சுன்னு அருமையா இருக்கும். நல்ல மடிசன், நல்ல காம்பொரிசை. நேரம் 10 ஈஸியா இருக்கும். 1 லிட்டர் பால் இதெல்லாம் கடையில ஊத்தினா 50 ரூபாய்க்கு மேலதான் ஒரு டீ கடைக்கு ஊத்தனா. சொசைட்டில ஊத்தினா 40 ரூபாய்க்கு மேலதான் பாயிண்ட் வரும். 10 மாடு HF மாடு தான். ஒரு மாடு இருந்தா போதும். அருமையா எடுத்து கொடுக்கும். காம்பு நல்லா ஊசி காம்பு, ரோஸ் காம்புல ஊசி காம்பு. முதுகு பாருங்களா, ரெட்ட முதல்ல தரமான மாடு. மடிச்செட்டு பாருங்க, ரோஸ் மடி ஊசி காம்புல அமைஞ்சிருக்கு. ஒரு இழுப்புக்கு 100 மில்லி பால் சதுவு சாதாரணமா வரக்கூடிய மாடு. ஓவர் சைஸ்ல சிந்து கிராஸ்ல நினைக்க தாராளமா கால் பண்ணி மாடு எடுத்துக்கலாம். மாடுன்னு பாத்தீங்கன்னா ஜெர்சியில மீடியம் சைஸ்ல சிந்து கிராஸ்ல ஒரு ரத்த சேடையில் அமைஞ்சிருக்கு. நேரம் 10 கரவசம். நம்ம 2 வேளை 17 லிட்டர் கேரண்டி கொடுத்துடலாம். ஃபேட் அஸ்னஃப்ல அருமையா இருக்கு. தொட்டி தீனில அருமையா இருக்கு. வீட்டு யூஸ்க்கு பொருத்தமான மாடு. ஃபார்ம் டைப் காரெல்லாம் வாங்கிட்டு போலாம். சும்மா ஒவ்வொரு இன்ச்சு கொம்பு தான். ஒரே ரத்த செவல, நல்லா பராமரிப்பா. நேரம் 10 அடிக்கும். பராமரிப்பு கம்மியா இருந்தாலும் 17 லிட்டர் கறவை பயப்பட தேவை. நல்லா எலும்புகான நைஸ் தோல்ல ஒரு வீட்டு கடவாங்கனால கடன் கட்டக்கூடிய மாடு. நல்ல மடிஷன் கண்ணு போது குறைஞ்சபட்சம் 15 நாள் டைம் எடுத்துக்கும். நல்ல பால் தர, அருமையான பால் தர. மடி செட்லயும் நல்ல பால் தர. ரோஸ் காம்புல அமைஞ்சிருக்கு. வெயிலு மழை பனி எல்லாத்துக்கும் அருமையா செட் ஆகக்கூடிய மாடு. இந்த மாதிரி மாட்டு பால் 10 மாடு HF மாடு தான். ஒரு மாடு இருந்தாலும் போற ஃபேட்டஸ் அருமையா எடுத்து கொடுக்கும். பொழுது நீங்க காட்டுல மேஞ்சிட்டு இருந்த மாதிரி தான், அண்ணாங்கல் போட்டு மேஞ்சிட்டு இருந்த மாதிரி தான். ஒன்னும் பயப்பட தேவையில்ல. பால் தரையில காம்பரிசில மாட்டுல எந்த குறையும் கிடையாது. பணத்துல 10 ரூபா முன்ன பண்ண சொன்னாலும் பொருள் அருமையா இருக்கு. நல்ல மடி லூஸ் ஃபுல்லா இருக்குது. எப்படி இருக்கு பாருங்க. நல்ல நரம்பு தர மடி லூஸ் பாருங்க. 15 நாள் மடி டாப்பா எடுத்த கண்டு போடும். 2 வேலையும் 17 லிட்டர் கேரண்டி கொடுத்துடலாம். தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க, மாடு எடுத்துக்கலாம். நாக்கிற மாடுன்னு பாத்தீங்கன்னா ஜெர்சி, சிந்து, நாட்டு கிராஸ் 3 மிக்சிங் ஆன மாடு. பியூர் ரத்த செவல, நல்ல வெயிட்டான மாடு. வெயிலு மழை பனி எல்லாத்துக்கும் அருமையா செட் ஆகக்கூடிய மாடு. குறுங்கால் மாடு. நல்ல குறுங்கால் டைப், நல்ல பாடி வெயிட்ல அமைஞ்சிருக்கு. நேரம் 10 ஈஸியா கறக்க. கண்ணு போதும் 20 நாள்ல இருந்து 25 நாள் டைம் எடுத்துக்கும். மாடு பாத்தீங்கன்னா ஒரு குட்டி யானை சொல்லலாம். அந்த நல்ல ஃபயர் குவாலிட்டியான மாடு. ரெட்ட போது நல்ல எலும்பு கணத்துல அமைஞ்சிருக்கு. தொட்டி தீனி சாப்பிடுறதுல, காட்டு மேட்ச்ல எல்லாத்துக்கும் பொருத்தமான மாடு. எந்த பிரச்சனையும் கிடையாது. வாங்கி போனா 10 கணக்கு தாராளமா வச்சு. இனிமேல் நாளைக்கு ஒரு பொருள் கிடையாது. நல்ல மடி லூஸ் எல்லாம் ஃபுல்லா இருக்குது. ரோஸ் மடி, ரோஸ் காம்புல அமைஞ்சிருக்கு. அடி நேரம்லாம் பைப் மாதிரி இருக்கு. நரம்பு தர எங்க இருந்து ஸ்டார்ட் காட்டுறேன் பாருங்க. அந்த நல்ல நரம்பு தர காம்பரிசில அமைஞ்சிருக்கு. மாடு நல்ல குறுங்கால் டைம், நல்ல லென்த்ல அமைஞ்சிருக்கு. நீளவளமான மாடு. வயசு 6 இருந்து கடை முளப்புல அமைஞ்சிருக்கலாம். தேவைப்படுறவங்க கால் பண்ணு. மாடு காட்டு மேட்ச்ல இருந்த மாடு தான். வீட்டு யூஸ்க்கு பொருத்தமான மாடு. ஃபார்ம் டைப்பும் பொருத்தமான மாடு. எந்த பிரச்சனையும் கிடையாது. காட்டுங்க. நல்ல மடி லூஸ் பாருங்க. அவ்வளவு இருக்கு பாருங்க. நல்ல மடி எடுத்த மடி கண்ணு போனால கண்ணு போடும். பால் தர பாருங்க. இந்த மாட்டுல இங்க இருந்தே இருக்குது பாருங்க. இங்க இருந்தே பால் தார் இருக்குது. நம்ம சொல்லவே தேவையில்ல. அந்த நல்லா கறக்கூடிய மாடு. தேவைப்படுறோம் கூப்பிடுங்க, மாடு எடுத்துக்கலாம். நான் பாக்குற மாடுன்னு பாத்தீங்கன்னா சிந்து கிராஸ்ல ஹெவி சைஸான மாடு. ஹைட் அண்ட் வெயிட்டான மாடு. நல்ல ஹைட், நல்ல வெயிட்.
கலர் பாத்தீங்கன்னா செவல செம்புத்து. ஓகே. கண்ணு போறது 20 நாள் டைம் இருக்கு. ஃபேட்டாஸ்னா அருமையா வரும். நல்ல ஒரு ஆள் ஹைட் இருக்கக்கூடிய மாடு, சிந்து கிராஸ் இல்ல, சாதாரண மாடு கிடையாது. ஓகே பிரதர். நல்ல சுழி சுத்தம், வெயில் மழை பண்ணி எல்லா கிளைமேட்டுக்கு அருமையா செட் ஆகக்கூடிய மாடு. தொட்டி தீனி சாப்பிடறதுல அருமையா இருக்கு, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகே. மாட்டுல தெளிவான மாடு, ஃபேட்டாஸ்னாஃபுக்கோ ஃபார்ம் டைப்புக்கோ வீட்டு யூஸ்க்கோ எல்லாத்துக்கும் பொருத்தமா இருக்கும். ஓகே. காம்பும் பாத்தீங்கன்னா ரோஸ் காம்பு, நீள நீளமான மிஷின் கறவை கைக்கிற எல்லாமே அருமையா செட் ஆகக்கூடிய மாடு. ஓகே பிரதர். நல்ல பால் தர போறதுனால அடிவேர் போறாம பால் தரதற்கு 2வது கண்ணு 6 பல்லுது. கடப்பல் 2 பக்கம் எவருட்டு வெளியே வருது. ஓகே. தேவைப்படுற கால் பண்ணுங்க, மாடு எடுத்துக்கலாம். கிளைமேட் அடாப்ஷன் பொறுத்த வரைக்கும் அருமையா இருக்கும். உங்க ஹைட் இருக்குன்னா மாடு? ஹைட் இருக்கக்கூடிய மாடு, சின்ன மாடு கிடையாது. சிந்து கிராஸ்ல ஓவர் சைஸான மாடு. ஓகே. சிந்து கிராஸ்னா முட்டு உதைக்க நினைக்க வேணாம், நல்ல குணமானத்துல அருமையான குணமானம். யார் வேணும் பால் பீஸ் பிடிக்கும், எல்லாத்துக்கும் அருமையா இருக்கு, எந்த பிரச்சனையும் கிடையாது. சாதுவான மாடு, நல்ல சாதுவான மடியில் கழிச்சுட்டு வயிற்று ஐக்கிட்டு தான் நிக்கும். அந்த அளவுக்கு சாதுல அருமையான சாது, தேவைப்படுற கூப்பிட்டு எடுத்துக்கலாம் மாடு. பாக்குற மாடுன்னு பாத்தீங்கன்னா ஃபயர் குவாலிட்டியான மாடு, ஜெர்சியில் நல்ல பிரீடான மாடு. நெத்தி வெள்ளை கொம்புல அமைஞ்சிருக்கு. கலர் பாத்தீங்கன்னா செவல அடி வேறு மடி செட்டு வெள்ளை. ஓவர் சைஸான மாடு. ஜெர்சியில இந்த மாதிரி மாடு அழகுல கிடைக்காது, லட்சத்துல ஒரு மண்ணே சொல்லலாம். நல்ல ரெட்டை முது, நல்ல முன்கணம் பின்கணம் ஒரே மாதிரி இருக்கும். ஃபயர் குவாலிட்டியான மாடு. இந்த மாதிரி மாடு எந்த கிளைமேட் போல செட் ஆகக்கூடிய மாடு, எந்த இடம் போய் இந்த மாதிரி மாடு நினைச்சாலும் கிடைக்காது. இந்த மாதிரி மாடு லட்சத்துல ஒரு மண்ணே சொல்லலாம். கண்டு போறதுக்கு குறைஞ்சபட்சம் 25 நாள் டைம் எடுத்துக்கும். 1 மாசம் கூட ஆகும் சொல்ல முடியாது. நல்லா பராமரிப்புனா வேலைக்கு பாஞ்சு 30 லிட்டர் ஈஸியாக இருக்கு. மடியல்ல 30 லிட்டர் சொல்ல யாரும் நினைக்க வேணாம், அந்த அளவுக்கு டைம் இருக்குன்னா 1 மாசம் டைம் இருக்கு. நல்ல மாதிரி எடுத்தா கண்டு போற ரெட்டவரி மடிச்சல் ரோஸ் காமல் அமைஞ்சிருக்கு. தீனு தண்ணிக்கோ குணமானதுல மேடு பல்ல ஏற இறங்க எல்லாத்துக்கும் அருமையா இருக்கு, எந்த பிரச்சனையும் கிடையாது. மாடுனா இந்த மாதிரி மாடு இருக்கணும். ஒரு மாடு இருந்தாலும் முறையான மாடு, அழகுலயோ உடம்பு குணத்திலயோ வெயிட்லயோ எல்லாத்துலயும் பொருத்தமான மாடு. நல்ல மடியில ஃபுல்லா இருக்குது. இன்னும் 1 மாசமா மடி மாடு டாப்பா எடுத்தா கண்ணு போட்டு ரெட்டவரி மடி செட்ல அமைஞ்சிருக்கு. அழகுல பொருத்தமான மாடு. ஒரு மாடு வீட்டுக்கு அழகுல கட்டுத்தறிக்கு முன்னாடி நினைக்கிற கூட அந்த மாடு வாங்கிட்டு போலாம். கறவைக்கு அதே மாதிரிதான் இருக்கு. 30 லிட்டர் ஈஸியாக இருக்கும். பிறகு 1.25 பண்ணி மாடு புக் பண்ணிக்கலாம். பியூர் ரத்த செவலையில ஹெவி சைஸான மாடு, சின்ன மாடு கிடையாது. நல்ல மான் கொம்புல ஓவர் சைஸான மாடு. 2 வேளை 25 லிட்டர் கறக்கூடிய மாடு. ஹெவி சைஸான மாடு, ஜெர்சியில கிராஸ் டைப். 6 பல்லு தான் மாட்டோட வயசு பாத்தீங்கன்னா வெறும் 6 பல்லு தான். சுழி சுத்தம் தப்பும் கிடையாது. பொருள் தெளிவான பொருள். மடி செட்டு பாரு, சதுர மடியில் ரோஸ் காமல் அமைஞ்சிருக்கு. ஒரு இழுப்பிக்கு 100 மில்லி பால் சதுவு சாதாரணமா இருக்கக்கூடிய மாடு. இல்ல மிஷின் கறவையில போட்டாலும் அருமையா செட் ஆகக்கூடிய மாடு. மிஷினுக்குலாம் அருமையா இருக்கும். மாடு பாத்தீங்கன்னா ஃபயர் குவாலிட்டியான மாடு, நல்ல முக லட்சணத்துல அருமையான கிடையாது. 6 பல்ல செவலையில ஜெர்சியில கிராஸ் நினைக்கிறேன், தாராளமா கூப்பிடுங்க. ஒரே ரத்த செவலை தான் இது. காட்டு மேய்ச்சல் இருந்த மாடு தான். காட்டு மேய்ச்சல் வீட்டு யூஸ் மாடு கிடையாது, காட்டு மேய்ச்சல் அந்த மாடு தான். வாங்கிட்டு போறாங்க, ஃபார்ம் டைப் வாங்கிட்டு போலாம், வீட்டு யூஸ் தேவைப்படாலும் வாங்கிட்டு போலாம். 2 வேலையும் கம்மியாச்சுனாலும் 25 லிட்டர் கரை பயப்பட தேவையில்ல. அந்த அளவுக்கு மாடு ஹெவி சைஸ், நல்ல ரெட்டை முது, நைஸ் தோல்ல டாப் குவாலிட்டியான மாடு. இந்த மாதிரி மாடுலாம் வெளியில இருந்து ரேட்டை வேற மாதிரி சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு மாடு ஃபயர் குவாலிட்டியான மாடு. என்ன சுருக்கு இருக்குன்னா அடி லூஸ் பாருங்க, அவ்வளவு சுருக்கு பாருங்க. ரெட்டவரி மடி, நல்ல ரெட்டவரி மடிச்சு 15 நாள் அவன் கண்ணு போறதுக்கு 25 லிட்டர் கேரண்டி கொடுத்தா தேவைப்படுறோம். கால் பண்ண லட்சத்துல ஒரு மண்ணை சொல்லலாம். ஜெர்சியில கிராஸ் டைப் மாடுனா பாக்குற மாடுன்னு பாத்தீங்கன்னா HFல கிராஸ் டைப்பான மாடு, நொக்ரா டைப்ல அமைஞ்சிருக்கு. ஒயிட் மெஜாரிட்டியில அமைஞ்சிருக்கு. ஹெவி சைஸான மாடு, சின்ன மாடு கிடையாது. 2 வேளை 25 லிட்டர் கறக்கூடிய மாடு, கிராஸ் டைப்ல அமைஞ்சிருக்கு. ஃபேட்டாஸ்னா பொறுத்த வரைக்கும் அருமையா இருக்கும். வெயில் மழை பண்ணி எல்லாத்துக்கும் அருமையா செட் ஆகக்கூடிய மாடு. காம் டைப் வாங்கிட்டு போலாம், வீட்டு சாப்பிடணும் வாங்கிட்டு போலாம். சொல்லி சுத்தம் தப்பு கிடையாது. 6 பல்லு தான். பொருள் தெளிவான பொருள். 25 லிட்டர் கறன்னு 10 நாள் 15 நாள் டைம் எடுத்துக்கும். நல்ல ரோஸ் காம்புல ஒரு அடிக்கு ஒரு காம்பரிசில் அமைஞ்சிருக்கு. தொட்டி தீனி சாப்பிடுறதுல தீனு தண்ணியில மண்ணை எந்த பிரச்சனையும் கிடையாது. வீட்டுல கட்டுத்துல கட்டாலும் அழகுலயே அருமையா இருக்கும், கறவிலையும் மெயினா இருக்கும். ஃபார்ம் டைப்ல கொண்டு போய் கட்டினாலும் கறவில மெயினா இருக்கக்கூடிய மாடு. காட்டு மேய்ச்சல இருந்த மாடு தான். பொழுதுனையும் செட்ல இருந்த மாதிரி கிடையாது, பொழுதுனையும் காட்டுல மேய்ஞ்சிட்டு இருந்த மாடு தான், வெயிலே மேய்ஞ்சிட்டு இருந்த மாடு தான். மாட்டுல எந்த குறையும் சொல்ல முடியாது. கறவையில் அப்படி கறக்க 25 லிட்டர் கறக்கூடிய மாடு. வட்டி பாருங்க, சதுர மடியில் அமைஞ்சிருக்க. லூஸ் எவ்வளவு லூஸ் இருக்கு பாருங்க, தோல் லூஸ் எவ்வளவு லூஸ் இருக்குது. நல்ல மாதிரி எடுத்தா கண்டு போட்டு தேவைப்படுறோம் கால் பண்ணுங்க. மரத்துல ரோஸ் காம்பு நல்ல பைப்ல வர மாதிரி வரும். நரம்பு தர எல்லாமே அருமையா இருக்கு. தேவைப்படுறோம் கூப்பிடுங்க, எடுத்துக்கலாம். நம்ம மாடு நான் பாக்குற மாடுன்னு பாத்தீங்கன்னா HFல நொக்ரா டைப்ல அமைஞ்சிருக்கு. ஹெவி சைஸான மாடு. மாடு லென்த் பாருங்க, வெயிட் பாருங்க, ஹைட் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. நல்ல கிளிக்கொம்பான மாடு. நல்ல கிளிக்கும். மாடு நடந்து போனா யானை நடந்து போற மாதிரி தான் இருக்கு. அந்த அளவுக்கு உருவத்துல சரியான பெரிய ஜீவன். 2 வேலையும் 30 லிட்டர் கறவை 27 லிட்டர் கேரண்டி கொடுத்தாலும் கண்ணு போறது 25 நாள் டைம் இருக்கு. சுழி சுத்தமான மாடு, எந்த பிரச்சனையும் கிடையாது. சும்மா 1 இன்ச்சு கொம்புல பட்டி 10 கொம்புல அமைஞ்சிருக்கு. வெயில் மழை பண்ணி எல்லாத்துக்கும் அருமையா செட் ஆகக்கூடிய மாடு. ஃபேட்டாஸ் அருமையா வரக்கூடிய மாடு. இந்த மாடு 20 நாள் கழிச்சு பார்த்தாதான் மாடு இருக்க. வீட்டுக்கு மடி செட்டு வச்சாதான் மாடு பக்கத்து பவரா தெரியும். மடி கம்மி, அதனால
பவர் பத்தாது. ஓகே 25 லிட்டருக்கு மேலதான் கறக்கும் போது கீழே வராது. நல்ல ரோஸ் காம்பில் அமைஞ்சிருக்கு. ஓகே பிரதர். ஒரு பண்ணைக்கு கொண்டு போய் கட்டினாலும் பண்ணையும் நிறமா இருக்கு, கறவையும் நிறமா ஊத்தலாம்னா. நல்ல ரெட்டை முதல உருவம், பெரிய உருவம், சின்ன உருவம் கிடையாது. ஹெவி சைஸ் ஆனமா நல்ல பேக் வெயிட்ல அமைஞ்சிருக்கு. நல்ல மடி செட்டு பாருங்க, தோல் ஊசி அவ்வளவு லூசு இருக்கு பாருங்க. நல்ல ரோஸ் காம்புல நல்ல வெயிட்டான மாடு, பட்டன் காம்புல அமைஞ்சிருக்கு. மிஷின் கரு கை கரு எல்லாத்துக்கும் அருமையா செட் ஆகக்கூடிய மாடு, எந்த பிரச்சனையும் கிடையாது. தேவைப்படுற கூட மாடு எடுத்துக்கலாம். நான் பாக்குற மாடுன்னு பாத்தீங்கன்னா பியூர் ரத்த செவலையில ஒரிஜினல் பிரீடான மாடு. பிரிவி மொட்டை 2 வேலை 22 லிட்டர் கறக்கூடிய மாடு. 20 லிட்டருக்கு மேலதான் கரை வரும். மடி நல்ல மடி, இதெல்லாம் கம்மி நானே 20 நாள் அவங்க கண்ணு போறதுக்கு. நல்ல சாக்கு மாதிரி மடி எடுத்தா கண்ணு போடும். வெயில் மழை பண்ணி எல்லாத்துக்கும் அருமையா செட் ஆகக்கூடிய மாடு. ஒரிஜினல் பிரீடு மாடு இது. ஜெர்சியில ஒரு பிரீட் டாப் குவாலிட்டியான கிடையாது. இன்னும் 10 வருஷம் தாராளமா வச்சுக்கலாம். வெயில் மழை பண்ணி எதுக்கும் பயப்பட தேவையில்ல. தொட்டி தீனி சாப்பிடுறதுல குணமானதுல அருமையா இருக்கும். அந்த முகத்துக்கே பணம் தான், அந்த காது தான பணமே. நல்ல சின்ன மூஞ்சில அருமையான மாடு. கெட்டேறனால அருமையா கிட்ட 6 பல்ல 2வது கண்ணுல ஒரே ரத்த சேவையில் அமைஞ்சிருக்கு. மேடு பல்ல ஏற இறங்க எல்லாத்துக்கும் சௌரியமா இருக்கு, எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த மாதிரி மாடு 10 மாடு இதா போது ஈஸியா ஒரு பண்ணை ரன் பண்ணான அந்த தரமான மாடு, பிரீடான மாடு. நல்ல ரோஸ் காம்புல அமைஞ்சிருக்கு. நல்ல மடிலூஸ் எல்லாம் பாருங்க, எவ்வளவு லூஸ் இருக்கு பாருங்க. நல்ல மடிலூஸ் காட்டுறேன். பால் தாரை பாருங்க, அப்படி அடி வயிறு போற வெறும் பால் தாரை தான். பால் தாரையா தான் இருக்கு. நல்ல மடிலூஸ் பாருங்க, 20 நாள் நல்ல மாடு தான் கண்டு போற மாடு. நல்ல ஷைனிங்ல அருமையான கிட்டேரி மொட்டையில தரமான மாடு. தேவைப்படுற கூட மாடு எடுத்துக்கலாம். மாடுன்னு பாத்தீங்கன்னா பியூர் ஆல் பிளாக்ல சுட்ட கொம்பு. ஹெவி சைஸான மாடு, சின்ன மாடு கிடையாது. கண்ணு போறது பாத்தீங்கன்னா ஒரு மாசம் முடிக்கணும் கண்ணு போறதுக்கு. 25 நாளைக்கு மேல ஒரு மாசத்துக்குள்ள கண்ணு போட்டுரும். சுழி சுத்தமான மாடு, 25 லிட்டர் கறக்கூடிய மாடு. ஹெவி சைஸான மாடு, சின்ன மாடு கிடையாது. ஒரே ஆல் பிளாக் தான், வேற எந்த கலருமே கிடையாது. வெள்ளை கலர் எதுவுமே கிடையாது. ஒரே பியூர் ஆல் பிளாக்ல நினைக்கிறாங்க, தாராளமா கூப்பிடுங்க மாடு எடுத்துக்கலாம். வெயிலும் மழை பண்ணி எல்லாத்துக்கும் அருமையா செட் ஆகக்கூடிய மாடு. 25 லிட்டர் ஈஸியா கறக்கூடிய மாடுனா. மாடு நல்ல ஹெவி சைஸான மாடு, சின்ன மாடு கிடையாது. ஒரு வண்டிக்கு போட்டா ஒரு மாடு போடலாம். அதோட மாடு நல்ல ஹெவி சைஸ்ல தரமான மாடு, டாப் குவாலிட்டியான கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் மாடு வாங்குற இந்த மாடு வாங்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் மாடு வாங்குற இந்த மாதிரி மாடு வாங்கிட்டு டிஸ்க் இது வராதுன்னா. ஹெவி சைஸ்ல அமைஞ்சிருக்கு. காம்பர்ஸ் கருங்காம்பு அரட்டிக்கு ஒரு காம்பர்ஸ் ரெட்டரி மடிச்சிட்டு அமைஞ்சிருக்கு. தொட்டி தீனி சாப்பிடுறதுக்கு தீனி தண்ணிக்கு மண்ணை, எந்த பிரச்சனையும் கிடையாது. தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க, மாடு புக் பண்ணிக்கலாம். நல்ல குணமான தோல் லூசா இழுத்து காட்டுற மாதிரி எவ்வளவு இருக்கு பாருங்க. சுருக்காட்டுங்க. மாடு பாத்தீங்கன்னா என் ஹைட் இருக்கக்கூடிய மாடு, சின்ன மாடு கிடையாது. உங்க ஹைட் ஆள் ஹைட் இருக்கக்கூடிய மாடு. நல்லா வளர்த்திருக்காங்க மாட்டை. நல்ல மடி லூஸ் பாருங்க, எவ்வளவு இருக்கு பாருங்க. என்ன சுருக்கு இருக்கு, பிரம்மாண்டமா மடி எடுத்தா கண்டு போன. தேவைப்படுறவங்க கூப்பிடுங்க மாடு எடுத்துக்கலாம். நான் பாக்குற மாடுன்னு பாத்தீங்கன்னா ஜெர்சியில ஒரிஜினல் பிரீடு மாடு இது. இந்த மாட்டை பார்த்தா எல்லாரும் ஆசைப்படணும். பணத்துலதான் முன்ன பண்ண சொல்லும் போதுல பொருள்ல குறை சொல்லக்கூடாது. நல்ல செவல வேலையில சும்மா 1 இன்ச்சு கொம்புல, பட்டி பார்த்த கொம்புல 6 பல்லு கிடையாது. மடி செட்டு பாருங்க, மாடு பாத்தி மடி பார்த்தா இது மாதிரிதான் மடி இருக்கணும். நல்ல ரோஸ் காம்புல 2 வேலையும் கம்மியா வச்சாலும் 25 லிட்டர் ஈஸியா அடிக்கணும். தலையீத்துல 25 லிட்டர் கறந்த மாடு. இந்த போ நல்லா பராமரிப்போம். 25 லிட்டர் ஈஸியா கறந்து கண்ணு போறதுக்கு 1 வாரம் டைம் இருக்கு. அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமைக்குள்ள கண்ணு போட்டுரும். நல்ல பிரீட்ல சுழி சுத்தல எந்த தப்பும் கிடையாது. 6 பல்ல கிடையாது. அழகுல அருமையான கிட்டேரி. இந்த மாட்டு முகல் லட்சத்துக்கு மடி செட்டு காம்போசிங் தான் பணம் தானே. அந்த அளவுக்கு மாடு ஃபயர் குவாலிட்டியான மாடு. தேவைப்படுறோம் கால் பண்ணுங்க மாடு எடுத்தாலும். நல்ல ரோஸ் மடியில கிட்டேரி, அழகுல அருமையான கிட்டேரி. எஸ்னா ஃபேட்டுக்கு அருமையா இருக்கும். வீட்டு யூஸ்க்கு பொருத்தமான மாடு. கட்டுதல காட்டினாலும் லட்சுமி முன்னாடி கட்டி வச்சிருக்க மாதிரி தான் இருக்கு. அந்த அளவுக்கு முகல் லட்சத்துல மடி செட்ல அருமையான மாடு. இதெல்லாம் லட்சத்துல ஒரு மாடுனே சொல்லலாம். இந்த மாதிரி மாடு அழகுல கிடைக்காது. மாடுனா எல்லாம் மாடே கூடாது. இந்த மாதிரி அழகுல இருக்கணும் மாடு. அந்த அளவுக்கு ரேட் இருக்கும். பொருளும் தெளிவான பொருள். நல்ல மடி செட்டு பாருங்க, சதுர மடி, முட்டிக்கு மேலதான் மடியே. காம்பு நீல காம்பு, ஊசி காம்பு, ரோஸ் காம்புல அமைஞ்சிருக்கு. கால் பண்ணுங்க மாடுல 6 பல்ல தரமான கிட்டேரின்னு பாத்தீங்கன்னா பியூர் ரத்த சேவலையில ஜெர்சியில சிந்து கிராஸ். இந்த மாடோட வயசுன்னு பாத்தீங்கன்னா 6 பல்லு கடமை கிடையாது. வெறும் 4 பல்ல தரமான கிட்டேரி. தலையீத்து கிட்டேரி இது. தலையீத்துல 2 வேலையும் 17 லிட்டர் 18 லிட்டர் ஈஸியா கறக்கூடிய மாடு. ஓவர் சைஸான கிட்டேரி. 10 வருஷம் கவலைப்படாம வச்சுக்கலாம். 10 கண்ணா 20 கூட தாராளமா வச்சுக்கலாம். ஜெர்சியில காங்கிரேஜ் டைப் மிக்ஸ் ஆயிருக்கும். நல்ல கொம்பு பாத்தீங்கன்னா காங்கிரேஜ் கொம்புனா. 4 பல்ல சுழி சுத்தமான மாடு. நல்ல ரோஸ் மடி, ரோஸ் காம்புல அமைஞ்சிருக்கு. கிட்டேரி நல்ல ஷைனிங்ல இருக்கு. அந்த அளவுக்கு நல்லா வளர்த்திருக்காங்க. வாங்கிட்டு போறவங்களும் அதே மாதிரி பராமரிப்போம். நேரம் 10 கறக்கும். பராமரிப்பு கம்மியா இருந்தாலும் 2 வேலையும் ஒரு 17 லிட்டர் கறவை, பயப்பட தேவையில்ல. கிட்டேரி சிந்து கிராஸ், காங்கிரஸ், ஜெர்சி எல்லாம் மிக்சிங் ஆன பிரீடு. சுழி சுத்தமா குணமானதுல, தண்ணி தீனி சாப்பிடுறதுல அருமையா இருக்கு. தண்ணி தீனி நம்மளால போட முடியாது. குணமான தண்ணி தீனில அருமையான கிடையாதுன்னா. நல்ல மடி லூஸ் எல்லாம் பாருங்க, எவ்வளவு இருக்கு பாருங்க. ரோஸ் காம்பு நல்ல நேரம் 10 கறவை மாடு. கெப்பாசிட்டி இருக்கு. தலையினால 2 வேலை ஒரு 17 லிட்டர் கேரண்டி கொடுத்து கொடுத்தாலும் தேவைப்படுற கால் பண்ணுங்க மாடு எடுத்துக்கலாம். நான் பாக்குற மாடுன்னு பாத்தீங்கன்னா
பியூர் ரத்த செவலையில ஜெர்சியில நல்ல பிரீடான மாடு, நல்லா பட்டி பார்த்த கொம்புல அமைஞ்சிருக்கு. ஓகே 6 பல்ல இருந்து கடமாடு இப்ப 2வது ஈத்து மாடு. 2 வேலை 23 லிட்டர் கறக்கூடிய மாடு, நல்ல வெயிட்டான மாடு, ஓவர் சைஸ் மாடு. ஜெர்சியில் நல்ல பிரீட்ல ஓவர் சைஸான மாடு. ஓகே நேரம் 10 மேலதான் கறக்கக்கூடிய மாடு. 23 லிட்டர் தலைசல்ல கறந்தது நாங்க. நல்ல மடி செட்டு, நல்ல காம்பு வருஷ, தண்ணி தீனிக்கு அருமையா இருக்கு, எந்த பிரச்சனையும் கிடையாது. வெயில் மழை பண்ணி எல்லா கிளைமேட்டுக்கு அருமையா செட் ஆகக்கூடிய மாடு. நல்ல வெயிட் மாடுனா, சின்ன மாடு கிடையாது. ஓகே மாடு உடம்பு காணத்துல, தண்ணி தீனியில, குணமானதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. நல்ல பால் தர காம்பு பாத்தீங்கன்னா 1 அடிக்கு 1 காம்பு ரோஸ் காம்புல அமைஞ்சிருக்கு. ஓகே நல்ல ஜெர்சியில பிரீடான மாடு வாங்க நினைக்கிறவங்க தாராளமா கால் பண்ணுங்க. மாடு எடுத்துக்கலாம். அழகுல தரமான கிடையாது இது. ஓகே பிரதர். சுழி பகர்களும் சுழி சுத்த எந்த பிரச்சனையும் கிடையாது. கம்மியா 15 நாள் ஆகும். நல்ல ரெட்டை முது, நல்ல வெயிட்டான மாடு, சின்ன மாடு கிடையாது. நல்ல மடி லூஸ் பாருங்க, எவ்வளவு லூஸ் பாருங்க. தோல் லூஸ் எல்லாம் ஃபுல்லா இருக்குது. நல்ல காம்பரிசில அருமையான கிடையாது. தேவைப்படுற கூப்பிடுங்க மாடு எடுத்துக்கலாம். பாக்குற மாடுன்னு பாத்தீங்கன்னா HF ஜெர்சி மிக்சிங் ஆன மாடு. நல்ல வெயிட்டான மாடுனா 6 பல்லு 2வது கிடையாது. 2வது ஈத்து மாடுனா இது. மடி செட்டு பாத்தீங்கன்னா ரோஸ் மடியில ரோஸ் காம்புல அமைஞ்சிருக்கு. கண்ணு போறது 20 நாள் டைம் இருக்கு. தலையத்துல 2 வேலை 18 லிட்டர் கறந்த மாடு. இந்த போல நல்லா பராமரிப்பா, நேரம் 10 ஈஸியா கறக்கக்கூடிய மாடு. மாடு பாத்தீங்கன்னா ஓவர் சைஸ்ல ரெட்டை போது, நல்ல எலும்பு காணம், உடம்பு காணத்துல அமைஞ்சிருக்கு. ஹெவி சைஸான மாடு. ஹெவி சைஸ் மாடு, சின்ன மாடு கிடையாது. 6 பல்லு கிடையாது. HFல வாங்க நினைக்கிறோம், 6 பல்லு நினைக்கிறோம், தாராளமா கால் பண்ணுங்க மாடு எடுத்துக்கலாம். ஒரு மாடு இருந்தாலும் முறையான மாடு, வீட்டுக்கு பொருத்தமான மாடு, ஃபார்ம் டைப்புக்கு அருமையா செட் ஆகக்கூடிய மாடு. மிஷின் கறவை, கை கறவை எல்லாத்துக்கும் அருமையா இருக்கு, எந்த பிரச்சனையும் கிடையாது. வியாபாரம் கால் பண்ணுங்க. HFல நல்ல பிரீட்ல வெயிட்ல நினைக்கிறோம், தாராளமா கால் பண்ணுங்க மாடு எடுத்துக்கலாம். சேல்ஸ்க்கு அவைலபிளா இருக்குது. மடி செட்டு பாருங்க, அடி வயதுல இருந்து பின்னாடி அரை வரைக்கும் எடுத்த மடி எடுத்த கண்ணு போடும். கெடர் லட்சணத்துல அருமையான லட்சணம், நல்ல குணமான தண்ணி தீரி சாப்பிடுறதுல அருமையா இருக்கு, எந்த பிரச்சனையும் கிடையாது. பாருங்க நல்ல மடிலூஸ் மாடு, நல்ல வெயிட் மாடு. பின் கணத்து பாருங்க, நல்லா ஒரு முளமே இருக்கும், அந்த வெயிட்டான மாடு. தேவைப்படம் கூப்பிட்டு எடுத்துக்கலாம் மாடு. நான் பாக்குற மாடுன்னு பாத்தீங்கன்னா பியூர் ரத்த சேவலையில செப்புத்துல கலந்த மாதிரி இருக்கும். ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு, மோட்டி டைப்ல அமைஞ்சிருக்கு. நல்ல ரெட்டவரி மாடு செட்ல நேரம் 10 கறக்கூடிய மாடுனா. கண்ணு போறது பாத்தீங்கன்னா 15 நாள்ல இருந்து 20 நாள் டைம் எடுத்துக்கும். வெயில் மழை பண்ணி எல்லா கிளைமேட்டும் அருமையா செட் ஆகக்கூடிய மாடு. தொட்டி தண்ணி சாப்பிடறதுலயும் மண்ணா, தீனி தண்ணிலயும் மண்ணா, எந்த பிரச்சனையும் கிடையாது. மாட்டுல அழகுல அருமையான மாடு, பிறவி மொட்டை, மேடு பல்ல ஏற இறங்க எல்லாத்துக்கும் சௌரியமா இருக்கு, எந்த பிரச்சனையும் கிடையாது. கிடையாது அருமையான கிடையாது. 6 பல்லு கடமுளப்பு, 10 வருஷம் தாராளமா சொல்லலாம். இன்னைக்கு அழிக்கக்கூடிய பொருள் கிடையாது. 10 கணக்கு தாராளமா சொல்லலாம். ஜெர்சியில கிராஸ் டைப்ல ரோஸ் மடி, ரோஸ் காம்புல அமைஞ்சிருக்கு. பால் தாரி அருமையா இருக்கும். கிடையாது குணமான தண்ணி தண்ணி சாப்பிடறதுல அருமையா இருக்கும். கட்டுதல கட்டினா லட்சுமி மாதிரி இருக்கும். சின்னாண்டு போது நல்லா ஹெவி சைஸான மாடு, ஜெர்சியில கிராஸ் பிரீட் மாடு. தேவைப்படுறோம் கால் பண்ணுங்க. மரத்துல நல்லா காட்டு மேட்ச்ல இருந்த மாதிரி 2 காலம் பாருங்க, அண்ணா கால் போட்டு மேய்ஞ்சிட்டு இருந்த மாடு தான். ஜெர்சி சாகிவால் மிக்சிங் வரணும், பிரீடு கிடையாது. ஜெர்சி சாகிவால் மிக்சிங், நல்ல மடில வச்சு பாருங்க. நேரம் 10 ஈஸியா கறக்கக்கூடிய மாடு. தேவைப்படுறோம் கூப்பிட்டு மாடு எடுத்துக்கலாம். நான் பாக்குற மாடுன்னு பாத்தீங்கன்னா பியூர் ஆல் பிளாக் ஜெர்சியில ஒரிஜினல் பிரீடு, ஹோலிஸ்டன் பிரீட் கிடையாது. கொம்பு, சின்ன சின்ன கொம்பு, 1 இன்ச்சு கொம்பு தான் இருக்கும். கெட்டேரி பாத்தீங்கன்னா 4 பல்லு தான். 4 பல்ல ஃபயர் குவாலிட்டியான மாடுனா, எல்லாத்துக்கும் பிடிக்கூடிய மாடு, லட்சத்துல ஒரு மாடு, அழகுல அருமையான கிடையாது. வெயில் மழை பண்ணி எல்லாத்துக்கும் அருமையா செட் ஆகக்கூடிய மாடு. 4 பல்ல தலையீத்து கிடையாது. ஆனா இது தலையீத்துன்னு சொல்ல மாட்டாங்க, 2வது சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு மல்டி செட்ல காம்போசில அமைஞ்சிருக்கு. தலையீதுல 25 லிட்டர் கறக்கூடிய மாடுனா இது. சின்ன மாடு கிடையாது. ஹெவி சைஸான மாடு, பியூர் ஆல் பிளாக், வேற எந்த கலருமே கிடையாது. கெட்டேரி அழகுல அருமையான கிடையாது. தேவைப்படுறோம் கால் பண்ணும். காட்டு மேட்ச்ல இருந்த மாடுதான். வெயில் மழை பண்ணி எல்லாத்துக்கும் அருமையா செட் ஆகக்கூடிய மாடு. ஃபார்ம் டைப்புக்கும் செட் ஆகும், வீட்டுக்கும் பொருத்தமா இருக்கும். காம்பும் பாத்தீங்கன்னா 1 அடிக்கு 1 காம்பரிசில அமைஞ்சிருக்கு. கெட்டேர் லட்சணத்துல அருமையான கிடையாது. தேவைப்படுறோம் கால் பண்ணுங்க. மறுபடியும் 4 பல்ல வயசுல அருமையான இளவயசு கிடையாது. அது 10 கணக்கு தாராளமா அழிக்கக்கூடிய பொருள் கிடையாது. 10 வருஷம் தாராளமா கெட்டேர். இப்ப 4 பல்ல பாத்தீங்கன்னா என் ஹைட் இருக்கக்கூடிய மாடு. இன்னும் வளரணும் பிரதர். இன்னும் 6 பல்லு கடமலை போறோம்னா கெட்டேர் ஹெவியா வரணும். நல்ல மடி லூஸ் வரும். ரெட்டரி மடிச்சு எவ்வளவு சுருக்கு பாருங்க. நல்ல ஊசி காம்பு, நீளமான காம்பு, 25 லிட்டர் கறக்கக்கூடிய மாடு. தேவைப்படுற கூப்பிட்டு மாடு எடுத்துக்கலாம்.